சார் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் உங்களை மாதிரி லீடர் ஆகணும்னா உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் சார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே அரசியலுக்கு வந்துட முடியாது. அதான் சொன்னேன், நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் சம்படி ஹூஸ் டேக்கிங் அ பிக் ஸ்டெப். இப்போ நம்ம ஒரு பெரிய இலக்கோடு வரோம், அந்த மாதிரி நல்ல பார்ட்டிஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிட்டு தென் ஸ்லோலி யூ கேன் ஃபுல் டைமாக வந்து ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு சம்பளம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் 100% விட்டுறக்கூடாது. ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்க இப்போ நிறைய இந்த மாதிரி கான்க்ளேவ்ஸ் ஆகட்டும், இது மாதிரி நிறைய இப்போ எக்ஸ்போஸு இதெல்லாம் வச்சு நம்ம ஹவு டு வி ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நாங்களாம் ஃபுல் டைம் இப்போ எங்களோட ஃபுல் எனர்ஜி போட்டு அறிக்கும், எங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியுமே தவிர 100% ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வரணுங்கிறது நான் 100% ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் யூ ஷுட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ ஷுட். தேங்க்யூ சார். ஆமாம், ட்ராவல் ஆகலாம். வணக்கம் சார், என் பேர் செந்தூரபாண்டியன். நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்டை வந்து பார்த்தா டெவலப் பண்ணுறது முக்கியமான காரணம் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? தனி ஸ்டேட்ஹுட் வேணும் நம்ம போராடி முன்னாடியே வாங்கலை, அதுதான் நம்மளோட மேஜர் கன்சர்ன். பட் இட்ஸ் நாட் டூ லேட். இன்றைக்கும் நம்ம யூனியன் பிரதேசங்கிற போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லேயே இருக்கும். ஏன்னா இங்கே எலெக்ஷன் நம்ம ஃபைட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம ஜெயிச்சுட்டு கடைசியில் கவர்னருக்கு தான் கம்ப்ளீட் பவர்ஸுங்கும் போது தென் வாட் இஸ் த வேல்யூ ஃபார் எலெக்டட் மெம்பர்ஸ்? அது டைரெக்டாக கவர்னரே டேரெக்டாக ரூல் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பட் அட் த சேம் டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கணும். அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம தனியாக போகிறதுக்கு அனைத்து வாய்ப்பையும் அமைச்சு கொடுக்குமா நம்ம கேட்குறோம். ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம்.